படத்தோட ஓப்பன் சீனில் கோர்ட்டை காட்டுறாங்க. கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. வக்கீல் ஒருத்தன், அவன் பேர் நடராஜ், கேஸ் வாதாடி ஜெயிச்சிட்றான். அடுத்ததாக ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பேர் காளிதாஸ், எல்லாரும் தாசுன்னு தான் கூப்பிடுவாங்க. அவன் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான். ஒரு பொண்ணு கால் பண்ணி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஃபோனில் கேட்குது. இவன் ஆன் த வேன்னு சொல்கிறான். அந்த ஸ்பாட்டுக்கு போனால் அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே போனால் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து 3 பேர் வெளியே தப்பிச்சு போக ஓடுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு தாஸ் ட்ரை பண்ணுறான். ஒருத்தன் தாஸோட கையில் கத்தியால் குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுறான். வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்தா தாஸுக்கு ஃபோன் பண்ண பொண்ணு செத்து கிடக்குது. பக்கத்துலேயே அவன் புருஷனும் செத்து கிடக்கிறான். பக்கத்து ரூமில் ஒருத்தன் அருவாளோட உட்காந்துருக்கிறான். அவன் தான் இவங்க 2 பேர்த்தையும் வெட்டி கொண்டு இருப்பான் போல இருக்குது. அவன் இந்த பொண்ணோட அப்பன் போல இருக்குது. லவ் மேரேஜ் பண்ணதுனால 2 பேரையும் வெட்டியிருப்பான் போல. இன்ஸ்பெக்டர் தாஸ் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். கட் பண்ணால் அடுத்ததாக கமிஷனரை பார்க்குறதுக்கு தாஸ் கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கான். கமிஷனரை அவனை திட்டுறாங்க. பெரிய ஹீரோன்னு நினைப்பா, ஏதாவது ஆச்சுன்னா யாரா பதில் சொல்கிறது அப்படின்னு திட்டுறான். அடுத்ததாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறான். அதில் ஒருத்தன் குடியிருக்கிறான். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறான். ஆனால் சைக்கோ கொலைகாரம் போல இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழந்தைய ஃபாலோ பண்ணி கடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த குழந்தைக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அந்த நாயை காட்டி அவளை ட்ராப் பண்ணி பின்னாடியே கூட்டு போகிறான். அந்த குழந்தை கையிலையும் ஒரு நாய்க்குட்டி பொம்மை இருக்குது. குழந்தையை தேடிட்டு பின்னாடியே அவங்க அப்பா வந்துடுறான். அந்த குழந்தை பேர் நித்ரா போல இருக்குது. நித்ரான்னு கூப்பிட்டு பின்னாடியே அவங்க அப்பா வந்துடுறான். அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். இந்த சைக்கோ கொலைகாரன் பிளான் பண்ணதெல்லாம் வீணாக போச்சுன்னு ஃபீல் பண்ணுறான். குழந்தைய தூக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆடிட்டோரியத்துக்கு போனால் அங்கே அவங்க அம்மா சங்கீதா தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. இன்னும் சில குரூப் ஆஃப் லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அந்த புள்ள பிடிக்கிறவன் உனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த புள்ள பிடிக்கிறவன் பேர் ஸ்டீஃபன், வக்கீல் போல. ஃபோனில் நாளைக்கு ராஜேஷ் கோர்ட்டுக்கு வருவான், அவனை அங்கேயே வச்சு தூக்கிடலான்னு சொல்லி பாண்டியன்னு சொல்லி ஒருத்தன் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். அதுக்கு இந்த புள்ள பிடிக்கிறவன் ஸ்டீஃபன் அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போய் பாண்டியனும் ஸ்டீஃபனும் சேர்ந்து ராஜேஷை கடத்திடுறான். ஸ்டீஃபனு ராஜேஷை ஊருக்கு வெளியே கொண்டு வந்து அங்கேயே வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறான். கட் பண்ணால் இன்ஸ்பெக்டர் தாஸ் காலையிலேயே அந்த மர்டர் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ தாஸுக்கு ஸ்டீஃபன் கால் பண்ணுறான். கேஸ் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்டை நடராஜன் சார் வாங்கிட்டு வர சொன்னார்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்டீஃபனு அவனை காலையில் 11 மணிக்கு ஜிஹெச்சுக்கு வர சொல்கிறான். இந்த ஸ்டீஃபன் யாருன்னா ஓப்பனிங் சீனில் நடராஜனை காட்டினாங்கல்ல, அவனுடைய ஜூனியர் போல இருக்குது. தாஸ் பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஜிஹெச் அனுப்புகிறான். ஜிஹெச்சில் டாக்டர் தாஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைமு இந்த ஸ்டீஃபன் நேராக உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து அந்த ராஜேஷோட பாடியை இவன் மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் தானே அவனை ஏற்கனவே கொண்டவன். தாஸ் ஸ்டீஃபை பார்த்ததும் கேஸ் டாக்குமெண்ட் கான்ஸ்டபிள் கிட்ட இருக்கு, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸ்டீஃபனும் வாங்கிட்டு வந்துடுறான். அடுத்ததாக கட் பண்ணால் நைட் ஆகுது. அப்பார்ட்மெண்ட்டில் நியூ இயர் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டியோட ஆர்கனைசர் யாருன்னா செக்ரட்டரி சங்கீதா தான். சங்கீதாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி லைக்ஸ் வாங்கிட்டு இருக்கா. அவளுக்கு இதுதான் வேலை. ஆன்லைனில் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருப்பா. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவா. அந்த குழந்தை நித்ராவோட அப்பா கோகுல்ராஜ் அவன் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு நைட் டியூட்டிக்கு போயிடுறான். நித்ரா குழந்தை விளையாடிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களோட விளையாடிட்டுன்னு விட்டுட்டு போயிடுறான். அவங்க அம்மா டான்ஸ் ஆடுறதுல பிஸியாக இருந்ததுனால குழந்தைய கண்டுக்கல. ஸ்டீஃபனு நாயை கூட்டிகிட்டு வரான். அந்த நாயை பார்த்ததும் நித்ரா பின்னாடியே போயிடுறான். மணி நைட்டு 11 மணி ஆச்சு. நித்ராவோட அப்பா கோகுல்ராஜ் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். அவகிட்ட குழந்தை எங்கன்னு கேட்கான். இவளும் குழந்தை ஞாபகமே இல்லை. இவளுக்கு இப்போ தான் குழந்தை ஞாபகமே வருது. டான்ஸ் மூடில் இருந்ததால் குழந்தையே மறந்துருப்பா. இப்போ தான் குழந்தை எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறான். குழந்தைய தேடினா குழந்தை காணோம். அவள் ஹஸ்பண்ட் கோகுல்ராஜுக்கு மறுபடியும் கால் பண்ணி குழந்தை காணோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான். குழந்தைய காணோன்னு போலீஸுக்கு கால் பண்ணால் இன்ஸ்பெக்டர் தாஸ் தான் ஸ்பாட்டுக்கு வரான். ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறான். மணி கரெக்டாக 12 மணி ஆயிடுது. புது வருஷமும் பிறக்குது. புது வருஷம் எப்படி இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு புலம்புறான். நித்ரா காணாமல் போன அந்த குழந்தை பேர் நித்ரா. அந்த குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுது. டயர்டாகி எங்கேயாவது ஓரமாக தூங்கிட்டு இருக்கோம். எழுந்ததும் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை ஃப்ளாட்டுக்கு போக சொல்கிறான். தாஸ் அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டு ட்ரைனேஜ், போர்வெல், புதரு அப்படின்னு ஒரு இடம் இல்லாமல் எல்லாத்தையும் தேட சொல்கிறான். எத்தனை சிசிடிவி கேமரா இருக்குன்னு கேட்குறான். 32 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு 32 கேமரா தான் இருக்கா அப்படின்னு கேட்டு எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ண சொல்கிறான். பேச்சுலர்ஸ் ரூம் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்து செக் பண்ண சொல்கிறான். ப்ளீஸ் ஃபோர்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டீம் கேட்குறான். நியூ இயர் அப்படிங்கிறதுனால டீமெல்லாம் எக்ஸ்ட்ரா தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக போலீஸ் ஒவ்வொரு ஃப்ளாட்டாக போய் செக் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃப்ளாட்டு பூட்டி இருக்குது. இன்னொரு ஃப்ளாட்டில் தான் ஸ்டீஃபன் இருக்கிறான். கான்ஸ்டபிள் காலையில் தான் தெரிஞ்சுவேன் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போய் செக் பண்ணாமல் வெளியே நின்று பேசிட்டு வந்துடுறான். அடுத்ததாக கமிஷனர் ஏசி வைஷ்ணவி ஃபோன் பண்ணி ஸ்பாட்டுக்கு போக சொல்கிறான். இங்கே ஸ்பாட்டில் நித்ரா கூட விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தாஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர் ஒருத்தன் அவன் தாஸுக்கிட்ட சத்தம் போடுறான். அந்த டாக்டர் தான் கமிஷனர்கிட்ட பேசி ஏசியை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். ஏசி மேடமும் ஸ்பாட்டுக்கு வந்ததும் தாஸ்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, குழந்தைங்கள்கிட்ட என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் அனுப்ப சொல்லிடுறா. ஏசி மேடம் எக்ஸ்ட்ரா டீம் வர சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி சத்தம் போடுறா. கமிஷனர்கிட்ட இப்போ ஏசி மேடமே நேராக ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா டீம் வேணும்னு கேட்குறான். ஆனால் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ தாஸ் நித்ராவோட ஃப்ளாட்டுக்கு போய் அங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கிறான். அவங்க வீட்டில் பார்த்தா நிறையா நாய் பொம்மை இருக்குது. அதை பார்த்துட்டு நித்ராவுக்கு டாக்ஸ்னா பிடிக்குமான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பாவும் ஆமான்னு சொல்கிறான். இந்த சமயத்தில் தான் கார்டனில் ஒரு நாய் செத்து கிடக்குது அப்படின்னு கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க. அந்த நாயோட கழுத்தில் நித்ராவோட நாய் பொம்மை சங்கிலி மாட்டியிருக்கு. இப்போ போலீஸு அந்த நாய் யாருதுன்னு தேடுறாங்க.
சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு இடத்துல அந்த நாயோட ஃபோட்டோ பதிவாயிருக்கும். ஆனால் ஓனர் ஃபேஸ் சரியாக தெரியல. அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டாக் லவர்ஸு அல்லது வெட்டினரி டாக்டர் யாராவது இருக்கிறாங்களான்னு தாஸ் கேட்குறான். செக்யூரிட்டி அதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறான். அவன் ஃப்ளாட்டுக்கு போய் அந்த டாகோட ஃபோட்டோவை காட்டி இந்த டாக் யார் வீட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஒரு ஃப்ளாட் நம்பர் சொல்கிறான். அதுக்கு கான்ஸ்டபிள் இருந்துக்கிட்டு அந்த ஃப்ளாட்டு வெளியே பூட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃப்ளாட்டுக்கு போய் பூட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தா உள்ளே எல்லாரும் கஞ்சா போதையில் இருக்கிறானுங்க. கஞ்சா செடியெல்லாம் உள்ளே வளர்த்து வச்சிருக்கானுங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து அரெஸ்ட் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆடிட்டோரியத்திலேயே உட்கார வச்சிடறானுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் இன்னொருத்தன் டாகை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல ஃபுட்டேஜ் கிடைக்குது. அவன் யாராக இருக்குன்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது கஞ்சா போதையில் இருக்கிற ஒருத்தன் ஒரு ஃப்ளாட் நம்பர் சொல்கிறான். அந்த ஃப்ளாட் தான் வக்கீல் ஸ்டீஃபனோட ஃப்ளாட் போல இருக்குது. கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டால் தெரிஞ்சவங்கிறதுனால ஃப்ளாட்டுக்குள்ளே போய் விசாரிக்கலான்னு செக் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஏசி மேடம் அவங்கள எல்லாத்தையும் திட்டிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளாட்டுக்கு போய் பார்த்தா ஆளை காணோம். தப்பிச்சுட்டேன் போல். செல்ஃபோன் டவரை வச்சு ட்ரேஸ் பண்ணதில் சர்ச்சில் இருக்கான்னு தெரிஞ்சுக்குது. நீருங்கிறதுனால போனானோ இல்லை தப்பிக்க பிளான் பண்ணி போனானோ தெரியல. போலீஸ் சர்ச்சுக்கு போனால் அதுக்குள்ளே வேற ஒரு போலீஸ் டீம் ஸ்டீஃபனை தூக்கிட்டு போயிடுறாங்க. எஸ்ஐ குமார் அப்படிங்கிறதான் அவனை தூக்கிட்டு போயிடறான். அந்த டீமை மடக்கி பிடிச்சி ஸ்டீஃபனை அனுப்புங்க அப்படின்னு கேட்டால் எஸ்ஐ குமார் விடமாட்டேன்னு சொல்கிறான். உடனே ஏசி மேடம் கமிஷனருக்கு ஃபோனை போட்டு அவனை விடுங்க, நாங்கள் ஒரு கேஸ் சம்மந்தமாக அவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் ஆடிட்டோரியத்தை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க விடிஞ்சதும் குழந்தை நித்ராவோட பாடி ஒரு சூட்கேஸில் அப்பார்ட்மெண்ட் வெளியே கிடக்குது. எல்லாரும் போய் பார்த்து கதறி அழுகுறாங்க. கட் பண்ணால் ஸ்டீஃபனை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அடுத்ததாக ஸ்டீஃபனை விசாரிக்கிற இடத்துக்கு அந்த சீனியர் லாயர் நடராஜன் வந்துடுறான். என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்குறான். எவிடன்ஸ் எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லாதனால விட சொல்கிறான். ஏசி மேடம் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே நடராஜ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விட சொல்கிறான். கமிஷனர் சொன்னதும் வேறு வழி இல்லாமல் ஏசி மேடம் ஸ்டீஃபனை விட்டுறாங்க. அடுத்த சீனில் கமிஷனர் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஏசியையும் எஸ்ஐ குமார்கிட்ட ஸ்டீஃபனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கமிஷனர் ஏசி மேடத்தையும் தாசையும் கூப்பிட்டு திட்டுறான். வக்கீல் நடராஜன்கிட்ட மோதினா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வரும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். ஏசி மேடம் கமிஷனர்கிட்ட தாசை இந்த கேஸுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். தாசு வக்கீல் நடராஜுக்கு க்ளோஸாக இருக்கிறான். அதனால தான் எல்லா நியூஸும் உடனே வக்கீலுக்கு போயிடுது. அதனால் தாசு இந்த கேஸுக்கு வேணான்னு சொல்கிறான். கமிஷனர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். வெளியே தாஸ் ஏசி மேடத்துக்கிட்ட இந்த கேஸில் நமக்கு எந்த எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏற்கனவே ஒரு மைனர் பொண்ணு ரேப் கேஸில் இந்த ஸ்டீஃபன் தான் பிரைம் சஸ்பெக்ட். நடராஜ் தான் அந்த கேஸில் இருந்து ஸ்டீஃபனை காப்பாற்றினதாக சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி சங்கீதா வரா. ஏசி மேடத்துக்கிட்டையும் தாஸுக்கிட்டையும் என் பொண்ணு அன்றைக்கி நைட்டு நித்ராவையும் நாயையும் சேர்த்து ஸ்டீஃபன் கூட பார்த்தா அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது சங்கீதாவுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே கதறி அழுவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேகமாக போகிறான். பின்னாடியே ஏசியும் தாசு வராங்க. அப்பார்ட்மெண்ட் போய் பார்த்தா சங்கீதாவோட பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்க இன்னொரு பொண்ணு நீச்சல் குளத்தில் செத்து கிடக்கிறா. அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்க யாரும் போலீஸை உள்ளே விடாமல் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த சைக்கோ கலக்காரன் ஸ்டீஃபனை உடனே கைது பண்ணுங்கன்னு சொல்கிறான். உடனே ஏசி மேடம் எஸ்ஐ குமாருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறான். அவன் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கான்னு கேட்குறான். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தேன்? ஸ்டீஃபனை தானே ஃபாலோ பண்ண சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அவனை திட்டுறான். அதுக்கு குமார் இருந்துக்கிட்டு ஸ்டீஃபனும் இங்கே தான் மேடம் இருக்கிறான், அவனை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கிறேன், அவனும் இங்கே தேட்டரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எஸ்ஐ குமார் ஸ்டீஃபனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டீஃபன் வெளியே வேகமாக போய் காரில் ஏறி போயிடுறான். எஸ்ஐ குமாரும் பின்னாடியே போகிறான். அதுக்குள்ளேயே ஸ்டீஃபன் கார் வேகமாக போயிடுது. திடீர்னு உள்ளே படம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் வேகமாக வெளியே வராங்க. தியேட்டருக்கு உள்ளே போய் பார்த்தா ஸ்டீஃபன் அங்கே ஒருத்தனை கொண்டுட்டு வெளியே தப்பிச்சு போயிருப்பான். வெளியே வந்த ஸ்டீஃபனை மர்டருக்கு யூஸ் பண்ண வெப்பனை ஆற்றுல வீசிடுவான். தாஸ் நேராக தியேட்டருக்கு போய் பார்க்குறான். ஏசி மேடம் ஃபோன் பண்ணி ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குறான். தாஸ் அதுக்கு ஸ்டீஃபன் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான், ஆனால் அதை யாரும் பார்க்கல, எந்த ஒரு மர்டர் வெப்பனும் இந்த ஸ்பாட்டில் கிடைக்கல. இதனால் கோவமான ஏசி நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணுறான். இந்த விஷயம் மறுபடியும் நடராஜனுக்கு தெரிஞ்சதும் கமிஷனர்கிட்ட சொல்லி ஸ்டீஃபனை வெளியே விட சொல்கிறாங்க. கமிஷனரும் தாஸையும் ஏசியும் கூப்பிட்டு 2 பேத்தையும் திட்டிட்டு இந்த கேஸில் இருந்து உங்களை மாற்றிட்டு வேறு ஆளை போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். வெளியே வந்ததும் தாஸ் ஏசி மேடத்துக்கிட்ட புலம்புறான். இந்த கேஸில் நம்மளுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஏற்கனவே மைனர் பொண்ணு ரேப் கேஸில் ஸ்டீஃபன் தப்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க எல்லாரும். அந்த கேஸில் அவனுக்கு சப்போர்ட்டாக ஒரு பொண்ணு தான் சாட்சி சொல்லியிருக்கு. அந்த பொண்ணை நம்ம விசாரித்தோம்னா அந்த கேஸை கூட நம்ம ரீஓப்பன் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தாஸ் சொல்கிறான். ஏசி மேடம் அதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி அந்த பொண்ணு யாருன்னு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உடனே நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லிவிட்டு நேராக கோர்ட்டுக்கு போய் வக்கீல் நடராஜன்கிட்டயே அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறான். விட்னஸ் உண்மைதானா, வெளியே சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார் அப்படின்னு கேட்ட உடனே நடராஜும் சொல்லிடுறான். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னா செத்துப்போன குழந்தை நித்ராவோட அம்மா தான் அந்த பொண்ணு தான் ஸ்டீஃபனுக்கு ஆதரவாக கோர்ட்டில் சாட்சி சொல்லியிருப்பா. அவகிட்ட தாஸும் ஏசியும் விசாரிக்கிறாங்க. அவளும் நானும் ஸ்டீஃபனும் லவ் பண்ணோன்னு சொல்கிறான். ஸ்டீஃபனு எந்த தப்பும் பண்ணல, அதனால தான் நான் கோர்ட்டில் போய் ஸ்டீஃபனுக்காக சாட்சி சொன்னேன்னு சொல்கிறான். ஏன் உடனே சாட்சி சொல்லாமல் 1 வருஷம் கழித்து வந்து சாட்சி சொன்னேன்னு கேட்டால் அதுக்கு அப்போ எனக்கு 17 வயசு தான் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டீஃபனு இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டியிருக்கான்னு எனக்கு தெரியாது, பாண்டின்னு ஒருத்தன் சொல்லி தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். ஏசி மேடம் அதுக்கு நீயும் லவ்வரும் சேர்ந்து உன் பிள்ளையை கொண்டுட்டு நாடகமாடி ஆடுறீங்கன்னு திட்டுறான். அதுக்குள்ளே அவன் புருஷன் எல்லாத்தையும் வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறான்.
அடுத்ததாக ஏசி மேடமும் தாஸும் பாண்டியனை தேடி போகிறாங்க. பாண்டியனும் ஸ்டீஃபனும் ஜெயிலில் இருக்கும்போது பழக்கம். இவன் தான் வெளியே வந்து அவன் எக்ஸ் லவர் கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஸ்டீஃபனோட லவ்வர் கோர்ட்டுக்கு வந்து ஸ்டீஃபனுக்காக சாட்சி சொல்லியிருப்பான். இப்போ ஏசியும் தாஸும் சேர்ந்து பாண்டியை தேடிட்டு வராங்க. பாண்டியகிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ டூர் வந்த ஒரு 3 பேர் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருப்பானுங்க. அந்த பக்கம் எதர்ச்சியாக வந்த ஸ்டீஃபன் மேலே பழி போட்டிருப்பாங்க. அவனையும் தூக்கி ஜெயிலையும் போட்டிருப்பாங்க. ஸ்டீஃபன் எந்த தப்பு பண்ணல, அதனால தான் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறான். பொண்ணுங்களை கொண்ட 3 பேரில் ஏற்கனவே 2 பேரை கொண்டுட்டோம், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவனையும் கொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஏசி மேடம் இப்போ தாஸ் கிட்ட ஸ்டீஃபன் அந்த 3வது ஆளை கொல்ல வரும்போது எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அவனை பிடிக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு தாஸ் இருந்துக்கிட்டு இது வந்து நல்ல விஷயம் இல்லை மேடம் சொல்லி வேணான்னு சொல்கிறான். கட் பண்ணால் அடுத்த சீனில் ஸ்டீஃபன் இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கான். தாஸும் அவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இன்னொரு பக்கம் ஏசி மேடம் ஸ்டீஃபனை ட்ராப் பண்ணி பிடிக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்டீஃபனும் அந்த 3வது ஆளை கொல்ல போகிறதுக்கு தேடி போகும்போது தாஸ் அவனை தடுத்து நிறுத்தி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். தாஸ் இப்போ ஸ்டீஃபன் அவனை கூட கூப்பிட்டு போகிறான். ஸ்டீஃபனும் தாஸ் கிட்ட இப்போ எல்லா உண்மையும் சொல்கிறான். குழந்தை காணாம போன அன்னைக்கு நித்ரா என் ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருந்தா. அவளுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அதனால் நான் தான் அந்த டாகை கொடுத்து அனுப்புனேன். குழந்தை காணோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் தேடும்போது நானும் தேடினேன். குழந்தை போன வழியில் ஹல்க் மாஸ்க் கிடந்துச்சு. ஃபங்க்ஷன் அன்னைக்கு யார் ஹல்க் மாஸ்க் போட்டிருந்தாங்களே அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அவன் தான் கொலைகாரனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். தாஸ் உடனே ஃபங்க்ஷன் அன்னைக்கு எடுத்த வீடியோவை செக் பண்ணுறான். அதில் ஹல்க் மாஸ்க் போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர் தான் ஹல்க் மாஸ்க் போட்டிருப்பான். தாஸ் உடனே செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி டாக்டர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கானா இல்லையான்னு கேட்குறான். அது செக்யூரிட்டி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். செக்யூரிட்டி உடனே இந்த விஷயத்தை டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். தாஸ் டாக்டர் பிடிக்கிறதுக்கு வேகமாக வரான். அதுக்குள்ளே டாக்டர் மாடிக்கு போய் அங்கேருந்து கீழே குதிச்சிட்றான். போலீஸ் வரதுக்கும் அவன் கீழே குதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணால் இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளாட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃப்ளாட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நித்ராவோட டாக் பொம்மை கீழே விழுவுது. அந்த டாக் பொம்மையில் அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி சங்கீதாவோட பொண்ணு வாய்ஸ் அதில் ரெக்கார்டாக இருக்குது. ஏற்கனவே சங்கீதா கமிஷனர் ஆஃபீஸ் வந்து அந்த டாகை பற்றியும் ஸ்டீஃபனை பற்றியும் சொல்ல வந்து இருப்பாள். அந்த டாஸுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. அதனால் சங்கீதாவை தேடி போகிறான். அங்கே சங்கீதாவை தேடி போனால் அவள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டா, எஸ்கேப் ஆகி கொடைக்கானல் போயிருப்பா. தாஸ் அவளை நேராக தேடி போகிறா. சங்கீதா கிட்ட விசாரிக்கிறான். ஃபங்க்ஷன் நடந்தப்போ சங்கீதாவோட பொண்ணும் அந்த பொண்ணு கூட இருந்த இன்னொரு பொண்ணு சங்கீதா பொண்ணோட ஃப்ரெண்டு மொட்டை மாடிக்கு போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மொட்டை மாடியில் ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவன் அந்த பொண்ணுங்கிட்ட நாயை வச்சு ரகலை பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. சங்கீதா அங்கே வந்து அவங்கள கீழே கூட்டிகிட்டு வரும்போது நித்ரா அதே மாதிரி ஒரு டாகோட வருவா. இவளுக இதை அந்த கஞ்சா குடிக்கையோட டாகுன்னு நினச்சிட்டு அந்த டாகை மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போய் மாடியிலேருந்து கீழே போடுவாங்க. கீழே போடும்போது நித்ரா அந்த டாகோட கயிறை பிடிக்கிறா. அதனால் நித்ராவும் டாகோட சேர்ந்து கீழே விழுந்து செத்துறா. இவ்வளோ வேலையும் பார்த்தது சங்கீதாவும் அவன் அவளும் தான். சங்கீதாவோட பொண்ணு, அதோட அவள் பொண்ணு கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு சங்கீதா பொண்ணோட ஃப்ரெண்டு இதை போலீஸ்கிட்ட சொல்லலான்னு சொல்லுவாள். அவளும் நீச்சல் குளத்தில் இவளுக்கு முக்கி கொண்டு வருவாங்க. டாக்டர் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஹல்க் மாஸ்க் போட்டிருப்பான். அவன் போட்டு வெளியே வரும்போது அந்த மாஸ்க்கை சங்கீதா கிட்ட தான் கொடுத்துருப்பான். செக்யூரிட்டி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் சங்கீதா கிட்ட போய் சத்தம் போடுவான். அவளையும் அவளும் சேர்ந்து மாடியிலேருந்து கீழே தள்ளி கொண்டு விடுவாங்க. எல்லா விஷயத்தையும் தாஸ் கிட்ட சொல்லுவாள். எல்லா விஷயத்தையும் தாஸ் கேட்டுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா உள்ளே போயிட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்குவான். பக்கத்தில் பெட்டில் அவள் பொண்ணும் படுத்திருப்பான். இதை தாஸ் பார்த்துட்டு கதவை உடச்சி பெட்டில் இருக்கிற அவன் பொண்ணை மட்டும் வெளியே தூக்கிட்டு வந்து காப்பாற்றிடுவான். ஏற்கனவே அவள் எந்திரிக்கூடாதுன்னு மயக்க மருந்து கொடுத்து அவளை தூங்க வச்சிருப்பான் அவளுடைய பொண்ணை. இப்போ அந்த பொண்ணை மட்டும் தாஸ் காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்திருப்பான். இவ்வளோ எல்லா வேலையும் பார்த்தது அவளும் அவன் பொண்ணும் தான். இதோட இந்த படம் முடியுது.